Hello girls, industrial chemistry 4th unit wind energy. அதில் wind என்னன்னு பாருங்கள். Wind is moving air and is caused by difference in air pressure within our atmosphere. ஸோ நம்ம அட்மாஸ்பியரில் ஏர் அப்படின்னு சுற்றிட்டு இருக்கிற ஒரு ப்ரெஷர், அதுக்கு பேர் wind. சரிங்களா? ஏர் அண்டர் ஹை ப்ரெஷர் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ஏரியாஸ் ஆஃப் லோ ப்ரெஷர். ஸோ ஏர் எங்கேருந்து எங்கே போகும்னா ஹை ப்ரெஷர் ஏரியாவிலேருந்து லோ ப்ரெஷர் ஏரியா எங்கே இருக்கோ அங்கே போகும். அதாவது காற்று இல்லாத இடத்த நோக்கி ஏர் வந்து போய்கிட்டே இருக்கும். தி கிரேட்டர் த டிஃப்ரென்ஸ் இன் ப்ரெஷர் த ஃபாஸ்டர் தி ஏர் ஃப்ளோஸ். ஸோ ப்ரெஷரை பொறுத்து காற்று வந்து வேகமாக சுற்றுறதோ இல்லை கம்மியாக சுற்றுறதோ நடக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதும் அப்படி தான் இருக்கும். விண்ட் எனர்ஜி ஆர் விண்ட் பவர், தி ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் த விண்ட் இன்டு அ மெக்கானிக்கல் பவர் ஆர் எலக்ட்ரிசிட்டி. ஸோ ஒரு விண்ட் நார்மலாக சுற்றிட்டுருக்க காற்றை வந்து நம்ம பிடிச்சி அதுலேருந்து ஏதாவது ஒரு பவரையோ இல்லை எலக்ட்ரிசிட்டியவோ உருவாக்கணுன்னா அந்த எனர்ஜிக்கு பேர் விண்ட் எனர்ஜி. இது வந்து எப்படி பண்ணுறோன்னா விண்ட் டர்பைன்ஸ் அதை வச்சு விண்டை வந்து மெக்கானிக்கல் பவரை convert பண்ணிக்கிறோம். This mechanical power is used in specific purposes for grinding grains, pumping water, and a generator may be used for converting it into electricity. ஸோ அந்த மெக்கானிக்கல் எனர்ஜியை வச்சு நம்ம நிறையா வேலைகள் செய்யலாம் அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? தென் பவர், விண்ட் பவர் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா the windmill works on the principle of converting kinetic energy of the wind into a mechanical energy. ஸோ இதில் எதுவாக மாறுதுன்னா kinetic energy into mechanical energy. ஸோ அதோட ஃபார்முலா வந்து கேபிட்டல் P is equal to small p a v cube divided by 2, where P is the density, A is the area of blade, V is the velocity of air, and Ke is equal to half mv square and m equal to PAV. ஸோ அங்கே ஃபார்முலாவில் PAV அப்படிங்கிறது எம்மோட ஃபார்முலா. சரிங்களா? ஓகே, நேச்சர் ஆஃப் விண்ட் எனர்ஜி. ஸோ ஒரு விண்ட் எனர்ஜியோட நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா விண்ட் எனர்ஜி இஸ் தி கைனட்டிக் எனர்ஜி தட் இஸ் ப்ரெசன்ட் இன் மூவிங் ஏர். ஸோ ஒரு ஏர்னால் முடிஞ்ச கைனட்டிக் எனர்ஜி. கைனட்டிக் எனர்ஜினால் நம்மளால் என்ன முடியும் அப்படிங்கிறது கைனட்டிக் எனர்ஜி. ஸோ ஒரு ஏர் ஸ்லோவாக சுற்றும் போது அதால் என்ன முடியும், ஃபாஸ்ட்டாக போகும்போது அதால் என்ன முடியும் அப்படிங்கிறது ஒரு கைனட்டிக் எனர்ஜி. அதுலேருந்து ஏதாவது ஒர்க் நடந்துச்சுன்னா அது விண்ட் எனர்ஜி. திஸ் கைனட்டிக் எனர்ஜி இன் டர்ன் டிரைவ்ஸ் ஃப்ரம் த ஹீட்டிங் ஆஃப் அட்மாஸ்பியர், எர்த் அண்ட் ஓஷன்ஸ் பை தி சன். ஸோ உங்களுக்கு இந்த விண்ட் எனர்ஜி விண்டுக்கு கைனட்டிக் எனர்ஜி எங்கேருந்தெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அட்மாஸ்பியர் வந்து அதிக வெப்பமானா கிடைக்கும், இல்லைன்னா நிலம் நிறைய சூடானா அப்படி கிடைக்கும், இல்லை ஓஷனுக்கு மேலே இருந்து ஒரு சூடான காற்று வரும் இல்லையா, அந்த காற்றுலேருந்து உங்களுக்கு கைனட்டிக் எனர்ஜி கிடைக்கும். தி அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இன் த விண்ட் டிபெண்ட்ஸ் மெயின்லி ஆன் விண்ட் ஸ்பீட். ஸோ ஒரு விண்டால் எவ்வளோ மெக்கானிக்கல் எனர்ஜி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது அதோட ஸ்பீடை பொறுத்தது. பட் இட் இஸ் ஆல்சோ அஃபெக்டட் ஸ்லைட்லி பை டென்சிட்டி ஆஃப் ஏர். ஆனால் ரொம்ப ஸ்பீடாக போனாலும் காற்றுல ஏதாவது மாசு இருந்தால், தூசி இருந்தால், இல்லை வாட்டர் பார்ட்டிகல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இம்ப்யூரிட்டிஸ் இருந்துச்சுன்னா அதை டென்ஸ்னு சொல்லுவோம். அந்த டென்ஸ்னால் உங்களுக்கு கைனட்டிக் எனர்ஜி கிடைக்கிறது தடைப்படும், which is determined by the air temperature, barometric pressure and altitude. ஸோ இந்த இயற்கை சூழ்நிலைகளை பொறுத்தும் காற்றோட சக்தி மாறக்கூடும். ஓகேங்களா? For any wind turbine, the power and energy output increases dramatically as the wind speed increases. ஸோ டர்பைன் அப்படிங்கிறது ஒரு காற்றாலையில் இருக்கிற காற்று விசிறி. அது சுற்றுறது எதை பொறுத்து இருக்குன்னா விண்ட் ஸ்பீடை பொறுத்து மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? Therefore, the cost-effective wind turbines are located in the windiest area. ஸோ நீங்கள் காற்றாலை வைக்கணும் அப்படின்னா காற்று எங்கே எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் வைக்கணும். Wind speed is affected by the local terrain and increases with height above the ground. So wind turbines are usually mounted on the tall towers. ஸோ wind எப்போவுமே எங்கே இருக்கும்னா நல்லா ஹைட்டாக இருக்க ஏரியாவில் நிறைய ஃபோர்ஸாக ப்ரெஷர்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதனால தான் காற்றாலை எல்லாமே ரொம்ப மேலே வச்சுருப்பாங்க. அதனால் உங்களுக்கு ஒர்க்கிங் எப்போவுமே நல்லா நடக்கும், மெக்கானிக்கல் எனர்ஜி எப்போவுமே கிடைக்கும். சரிங்களா? ஸோ பவர் ஆஃப் விண்டை வந்து 3 எனர்ஜிஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுது. அது ஃபஸ்ட் ஒன் என்னென்னா விண்ட் ஸ்பீடு, நெக்ஸ்ட் கிராஸ் செக்ஷன் ஆஃப் விண்ட் ஸ்வெப்ட் பை மோட்டார், தி ஓவரால் கன்வர்ஷன் efficiency of the rotor transmission system,
and generator or pump. No devices can extract all the wind's energy. Power in the wind can be computed by using the concept of kinetics. ஸோ 3 ஃபேக்டர் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் வந்து எங்கெல்லாம் காற்று ஸ்பீடாக அடிக்குதோ அங்கே தான் நம்மளால் காற்றாலை வைக்க முடியும். அதே மாதிரி கிராஸ் செக்ஷன் ஆஃப் விண்டு ஸ்வீப் பை ரோட்டர். ஸோ இந்த காற்றாலை சுற்றும் போது காற்றை வந்து வெட்டிட்டு போகும். அதுதான் கிராஸ் செக்ஷன் ஆஃப் விண்டு. அப்போ தான் உங்களுக்கு என்ன நடக்கும்னா வாட் எவர் மெக்கானிக்கல் எனர்ஜியோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜியோ கிடைக்கும். தி ஓவரால் கன்வர்ஷன் எஃபிஷியன்சி, அதாவது ஒரு மோட்டரோ இல்லை ரோட்டர்னால் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கவங்கன்னு அர்த்தம். ஸோ காற்றாலையில் அந்த விண்மில் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ரொட்டேட் ஆகிறவங்களுக்கு பேர் ரோட்டர். அவங்களோட எஃபிஷியன்சி எப்படி இருக்கும்னா டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் அண்ட் ஜெனரேட்டர் ஆர் பம்ப்பு. ஸோ உங்களோட எஃபிஷியன்சினா உனக்கு எவ்வளோ மெக்கானிக்கல் எனர்ஜி கிடைக்குதுங்கிறது எதை பொறுத்தெல்லாம் இருக்குன்னா ரொட்டேட்டரை பொறுத்த இருக்குது, டிரான்ஸ்மிஷன் சிஸ்டமை பொறுத்து இருக்குது, அண்டு உங்களை காற்றாலையை ஜெனரேட் பண்ண ஒரு மெஷின் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த ஜெனரேட்டர் இல்லைனா அதுக்கு பேர் பம்ப்பு. அதை பொறுத்து தான் உங்களுக்கு எஃபிஷியன்சி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்டு எல்லா விண்டுமே எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும்னு சொல்ல மாட்டாங்க. அதாவது எல்லா விண்ட்ஸ் எனர்ஜியுமே நம்மளால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியாது. அண்ட் அதுக்குன்னு ஒரு கான்செப்ட் ஆஃப் கைனட்டிக்ஸ் வச்சு லைக் P = PAV³/2 அந்த மாதிரி கைனட்டிக்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அண்ட் விண்ட் பவரை என்ன சொல்கிறோன்னா ஆல் ரெனியூவபிள் எனர்ஜி எக்ஸப்ட் டைடல் அண்ட் ஜியோதெர்மல் பவர் அல்டிமேட்லி கம்ஸ் ஃப்ரம் த சன். நமக்கு விண்ட் பவர் எங்கேருந்து வருதுன்னா சன்லேருந்து தான் வருது. பட் டைடல் அப்படின்னா சூறாவளி காற்று அது மாதிரி சொல்லுவோம். அண்ட் ஜியோதெர்மல் பவர்னாலும் ஒரு காற்றழுத்தம் அந்த மாதிரி இருக்கிற எனர்ஜி மட்டும் நமக்கு சன்கிட்டேருந்து வராது. ஓகேங்களா? தி எர்த் ரிசீவ்ஸ் 1.74 × 10⁻17 watts ஆஃப் பவர் per hour ஃப்ரம் த சன். ஸோ நமக்கு சன்லேருந்து கிடைக்கக்கூடிய பவர் இவ்வளோ ஹீட் எனர்ஜி, அதாவது வாட்டில் சொல்லியிருக்காங்க. அபவுட் 1 or 2% ஆஃப் திஸ் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் டு விண்ட் எனர்ஜி விச் இஸ் அபவுட் 50 to 100 times மோர் தென் தட் ஆஃப் எனர்ஜி கன்வெர்டட் டு பயோமாஸ் பை ஆல் பிளான்ட்ஸ் ஆன் எர்த். ஸோ இதில் நம்ம 1.74 × 10⁻17 வெறும் 2% மட்டும்தான் விண்டாக நமக்கு கிடைக்குது. அது எப்படின்னா 50 to 100 times மோர் தேன் தி எனர்ஜி converted to biomass by all the plants on earth. ஸோ பிளான்ட்ஸ் வந்து சன்லைட்டை அப்சர்வ் பண்ணிவிட்டு அதோட ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணிக்குது இல்லையா, அந்த எனர்ஜியை விட இந்த விண்டோட எனர்ஜி 50 to 100 times ஜாஸ்தியாக இருக்குது சன்லேருந்து வர்றது. சரிங்களா? விண்ட் எனர்ஜி இஸ் அன்